எல்லாருக்கும் வணக்கங்க. செகண்ட் டெஸ்ட் டே 1 ரிவ்யூ பார்க்கலாம். எப்படி ஆடினாங்க செகண்ட் டெஸ்ட்னு பார்க்கலாங்க. இங்கிலாந்து வந்து டாஸை வின் பண்ணி இந்தியாவுக்கு பேட்டிங் கொடுத்தாங்க. இந்தியா வந்து சூப்பரான ஸ்டார்ட் பண்ணாங்கங்க. கேஎல் ராகுல் விக்கெட்டை மட்டும் ஏலியாக விட்டுட்டாங்க. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் கருண் நாயரும் நல்லா கொண்டு போனாங்கங்க ஃபர்ஸ்ட் செஷனை. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து 87 அடித்தார். சூப்பராக பேட்டிங் ஆனார். நல்ல பேட்டிங் டிஸ்பிளே பண்ணாருங்க எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். அது இங்கிலாண்டில் வந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஆடுறாரு. பட் ஆனால் சூப்பராக பேட்டிங் ஆனாருங்க. செம்ம இன்னிங்ஸ். 87 நல்ல நாக்கு. அந்த பென் ஸ்டோக்ஸ் ஒயிட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ் போட்டார். அதை போய் கட்டடியை போய் அவுட் ஆகிட்டாரு. இல்லைன்னா அவரும் இன்னொரு செஞ்சுரி அடிச்சிருப்பாருங்க. சூப்பரான பேட்டிங் ஆடுறாருங்க எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். நல்ல டைமிங்கு, நல்ல ஷாட்ஸ் ஆடுறாரு. ஃபுல் ஷாட்டாக இருக்கட்டும், கட் ஷாட்டாக இருக்கட்டும், ட்ரைவாக இருக்கட்டும், எங்கே போட்டாலும் பொழந்து எடுத்துடுறாருங்க எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். ஒரு சூப்பர் பிளேயருங்க. நல்ல ஒரு ஓப்பனர் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். பயங்கரமாக பேட்டிங் டேலண்ட் வச்சுருக்காரு. பயங்கரமாக ஆடுறாரு எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலுங்க. சூப்பர் இன்னிங்ஸுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன எதிர்பார்த்த மாதிரியே கருண் நாயர் வந்து நம்பர் 3ல் வந்து 31 அடித்தார். நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க கருண் நாயர் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும். பட் ஆனால் அது வந்து எதுவும் பார்க்க முடியாத பவுன்சர் போட்டு கருண் நாயர் வந்து அவுட் ஆகிட்டாருங்க. அடுத்தது கேப்டன் சுப்மன் கில். என்ன நாக்காடுறாரு குல்லு. செம்ம பேட்டிங்க. கேப்டன் ஆனானே செம்மையாக விளாட்றாரு. பயங்கரமாக ஆடினார். செஞ்சுரி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு பொழந்து எடுத்துட்டாரு. 114 நாட் அவுட்டில் இருக்காரு. செம்ம பேட்டிங் டிஸ்பிளேங்க எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். என்ன மாதிரி பேட்டிங் டிஸ்பிளே ஆட்டிக்கிட்டு இருக்காரு சுப்மன் கில். செம்ம பேட்டிங் டிஸ்பிளே. 114க்கு நாட் அவுட்டு. லிட்ரலாக வந்து பொறுமையாக ஆடினார் சுப்மன் கில். சான்ஸ்லெஸ் இன்னிங்ஸாக ஆடினாருங்க சுப்மன் கில். நல்ல இன்னிங்ஸு. ஒரு கேப்டன்ஸ் நாக்காடி இந்தியாவை வந்து 300க்கு மேலே கிராஸ் பண்ண வச்சிட்டாரு டே 1லேயே. நல்ல இன்னிங்ஸுங்க. நல்ல மெச்சூர்டாக ஆடுறாரு. நல்ல டைம் பண்ணுறாரு. போலை பேட்டுக்கு வந்து விட்டு ஆடுறாரு. ஒரு எட்ஜுனா நல்ல பொறுமையாக போகுது. ஆனால் கேரி ஆகாமல் போகுது ஸ்லிப்ஸ் காட்டனில். சூப்பரான பேட்டிங் டிஸ்பிளே பண்ணார் சுப்மன் கில். சான்ஸே இல்லைங்க. அப்புறம் ரவீந்திர ஜடேஜா ஒரு 41 ஆடினார். நல்ல இன்னிங்ஸ் அவர். சூப்பராக சுப்மன் கில்லோட கான்ட்ரிபியூட் பண்ணி நல்லா போயிட்டு இருந்தாருங்க. நல்ல பேட்டிங் டிஸ்பிளே இந்தியா ஓவராலாக இன்றைக்கி நல்லா ஆடிட்டு இருக்காங்க டே 1. டே 2லேயும் வந்து இன்றைக்கி ஒரு 400-450 கிராஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். ரிஷப் பந்தோட இன்னிங்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பரவாயில்ல, அது நடக்கிறது தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. பஷீரை வச்சு செம்மையாக எடுத்தார் பென் ஸ்டோக்கு ரிஷப் பந்தை. ஆனால் இன்றைக்கு எண்ட் ஆஃப் தி டேஸ் 1ல் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் தான். ஒரு கேப்டன்ஸ் நாக்கு, ஒரு மெச்சூரிட்டான இன்னிங்ஸு கேப்டன்ஸ் நாக்கு ஆடினார். நல்ல ஒரு இன்னிங்ஸு. பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடி டீமை வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷனில் வச்சுருக்காரு. டே 2லேயும் வந்து நல்லா ஆடி இன்றைக்கி ஒரு டபுள் செஞ்சுரி அடித்தாருன்னா சுப்மன் கில்லுக்கு வந்து சூப்பராக இருக்கும். டபுள் செஞ்சுரிக்காண்டி தான் சுப்மன் கில்லுக்கு வந்து எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். பொறுமையாக ஆடுறாருங்க. நல்ல இன்னிங்ஸு, மெச்சூர்டு இன்னிங்ஸாக ஆடுறாரு. கேப்டன் ஆகி பேட்டிங்கில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஷார்ட்ஸ்னால் ஆல் ஓவர் த பார்க் ஆடுறாரு. ஃபுல் ஷாட்டாக இருக்கட்டும், கட் ஷாட்டாக இருக்கட்டும், அவரோட ட்ரேட்மார்க் இந்த புல் தான், ஜம்ப் ஆன் புல். செம்மையாக ஆடுவாருங்க. நல்ல பேட்டிங் டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி மட்டும் நல்ல ஒரு தாக்கு பிடிச்சி ஒரு 200 அடித்து இந்தியாவுக்கு வந்து ஒரு 450 அடிச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்கலாம். ரவீந்திர ஜடேஜா 41ல் இருக்கார். பின்னாடி வந்து வாஷிங்டன் சுந்தர் இருக்கார். வாஷிங்டன் சுந்தரையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சூப்பராக எடுத்துகிட்டு வந்து ஆடுவார் வாஷிங்டன் சுந்தரம். அவரும் இங்கிலாந்து கண்டிஷனில் எப்படி ஆடுவார்னு பார்க்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஃபெயிலியர் ஆகிட்டார். ஃபஸ்ட்டு டைம்ங்கிறதுனால இங்கிலாண்டில் வந்து எப்படி பாலை லீவ் பண்ணாரோ அதே மாதிரி டங்குன்னு வந்து ஸ்டம்பில் அடிச்சிட்டு போயிடுச்சு. கிறிஸ் ஓக்ஸ் வந்து ஆட்டம் காட்டிட்டாருங்க இன்றைக்கி செகண்ட் டெஸ்ட்டில். என்ன மாதிரி ஸ்விங் பவுலிங் போட்டார் கிறிஸ் ஓக்ஸ். லிட்ரலாக சூப்பரான ஒரு ஸ்விங் பவுலிங்லாம் அது கிறிஸ் ஓக்ஸ் காமிச்சிட்டாரு நான் யாருன்ட்டு. செம்ம பவுலிங் டிஸ்பிளே வந்து காமிச்சார் கிறிஸ் ஓக்ஸு. சூப்பரான பவுலிங் டிஸ்பிளேங்க. ஓவராலாக வந்து டே 1 வந்து சூப்பராக இருந்துச்சு. ஹைலைட்டான இன்னிங்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுப்மன் கில் ஆடினது தான். சுப்மன் கில் தான் சூப்பரான டே 1லேயே வந்து சூப்பரான பிளேயர் வந்து சுப்மன் கில் தான். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் சுப்மன் கில்லும் சூப்பராக ஆடினாங்க. ஆனால் லிட்ரலாக மேட்சை கொண்டு போனது வந்து சுப்மன் கில் தான். சிங்கிள் ஹேண்டடாக சுப்மன் கில் வந்து சூப்பராக கொண்டு போயிட்டார் மேட்சை. அதுவும் வந்து கேப்டன்ஸ் நாக்குலாம் செம்மையாக ஆடிட்டார். பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் சுப்மன் கில். செம்ம ஹேட்ஸ் ஆஃப் டு சுப்மன் கில். இன்றைக்கும் கொஞ்சம் நல்லா கண்டினியூ பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். டீமை வந்து ஒரு டோட்டலுக்கு வந்து ஒரு 450 எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா சூப்பராக இருக்கும். ஆனால்
400க்கு மேலே கிராஸ் ஆகணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 400 450 வரணும். பேக்கப்பில் ஜடேஜா இருக்கார், வாஷிங்டன் சுந்தர் தான் இருக்காங்க. ஜடேஜா வந்து கிரீஸில் விளாண்டுட்டுருக்காரு 41 நாட் அவுட்டு. அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் வருவார். வாஷிங்டன் சுந்தர் வந்து ஃபஸ்ட் டெஸ்ட் ஆடுறாரு இங்கிலாந்து கண்டிஷனில். அவருக்கு கொஞ்சம் ஏரியா டைம் எடுக்கும், பட் ஆனால் பார்ப்போம், நல்லா கொண்டு போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு 450 மேபி 400க்கு மேலே போயிட்டா நல்லாயிருக்கும். சுப்மன் கில் டபுள் செஞ்சுரி அடித்தாவும் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. இன்றைக்கி டேஸ் வந்து ரொம்ப முக்கியமான டே இந்தியாவுக்கு. பேட்டிங் நல்லா ஆட்டாங்கன்னா போதும்.